சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இருந்த 20 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாம் சரவணன் மீது 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்கு, வெடிகுண்டு வீச்சு, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பாம் சரவணனை அதிதீவிர குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் திருமங்கலத்தில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் அவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சுமார் 15க்கும் மேற்பட்ட போலீசார் நட்சத்திர விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு பாம் சரவணன் உட்பட தமிழகத்தில் உள்ள A+ ரவுடிகள் 30க்கும் மேற்பட்டோர் கூடி இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்ததை பார்த்த ரவுடிகள் அனைவரும் நாலாபுறமாக சிதறி ஓடிய நிலையில் 20 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட ரவுடிகளிடமிருந்து 3 கள்ளத்துப்பாக்கிகள், 16 தோட்டாக்கள் மற்றும் 11 கத்தி, 5 சொகுசு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் ரவுடிகள் மீதான நடவடிக்கை தொடரும் என தெரிவித்தார். ரவுடிசம் பண்றாங்கன்னா எந்த மாதிரி நமக்கு தகவல் வந்தா ஒரு வரலியான இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் சரியான நடவடிக்கை பண்றோம், அதாவது நம்ம நோக்கம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஒரு நல்ல பாராட்டமான ஆப்ரேஷன். ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அடிஷ்னல் கமிஷனர் நார்த், அடிஷ்னல் கமிஷனர் சவுத் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட், இவங்க இந்த ஆப்ரேஷன் கம்பைன்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சார்பு எல்லார் சார்பில் நான் பாராட்டு தர்றேன். ஆக்ஷன் என்னன்னா, இப்போ பிகாஸ் கேஸ் இப்போதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சில தகவல் இப்போ உடனே ஓப்பன் சொல்ல மாட்டேன். பட் மேபி ஒரு டார்கெட் ஓரியன்ட் ஆப்ரேஷனுக்காக எல்லாம் தயாரி பண்ணாங்க. கண்ணாடி பாட்டிலால் மதுபோதையில் இளைஞரை தாக்கிய ரவுடியை சென்னை கோடம்பாக்கத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த ரவுடி ஐயப்பன் என்பவர் அப்பகுதியில் உள்ள மதுபான பாரில் மது அருந்திவிட்டு வீண் தகராறில் ஈடுபட்டிருந்த நிலையில் இளைஞர் ஒருவரை தாக்கி கண்ணாடி பாட்டிலால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ரவுடி ஐயப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.